விட்டு எங்களிடம் ஓட்டு கேட்க வாருங்கள். அப்படி இல்லை என்றால் யாதவர்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. கேப்டன் ராஜன் நிறுவன தலைவர். எங்களுடைய போராட்டம் இது முதல் பிள்ளையார் சொல்லி. இரண்டாவது எங்கள் குடும்பம் கோழி குஞ்சு கிடமாடு ஆடு எங்களுடைய தொழிலே அதுதான். அடுத்தபடியாக பாளையங்கோட்டைக்கு கன்னியாகுமரிக்கு ஆடு மாட்டை கொண்டு வந்து போராட்டம் நடத்தப்படும். செல்லூர் ராஜா இன்னும் அரசு பண்ணு, இல்லாட்டி அவர் பதவி விட்டு நீக்கு, இல்லாட்டி அவரை புறக்கணிச்சுட்டு நீங்கள் யாதவ சமுதாயத்துக்கு ஓட்டு கேட்டு வரணும். என்றென்றைக்கும் செல்லூர் ராஜு யாதவ சமுதாயத்துக்கு ஒரு எதிரி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இழுக்கப்பட்ட சாதி மாதிரி எங்களை தள்ளப்பட்ட சாதி மாதிரி யாதவர் இல்லைன்னா இன்னைக்கு ஓட்டே கிடையாது, சட்டமே கிடையாது, நீதியே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு உழைப்பால் உயர்ந்தவர்கள்னால எங்களை தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் எத்தனை சமுதாயங்கள் இருந்தாலும் இடையன் புத்தி படைதில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன படைதிலே புத்தியை வச்சிருக்கோம்? எங்களுக்கு சக்தி படுதில்லை அப்படிங்கிறத காட்ட வேண்டும். அதுக்காக தான் யாதவர்கள் இப்போ இன்னைக்கு எங்களுக்கு சொத்தை கொடு, சுகத்தை கொடு, கட்சியை கொடு, பதவி கொடுன்னு நாங்கள் கேட்க கிடையாது. நாங்களும் அவங்கள மாதிரி தான் சாப்பிட்றோம், அவங்கள மாதிரி தான். அவருடைய அறிவு கூர்மையை பற்றி இந்த தமிழகம் எல்லோருமே அறியக்கூடிய ஒரு சிறந்த அமைச்சர் தான். துரதிருஷ்டவசமாக இப்படி ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தத மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் அவருக்கு எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது என்பதனை இந்த தருணத்திலே நான் யாதவ மகாசபையின் சார்பாக கோரிக்கை விடுக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயமாக இந்த சமுதாய மக்கள் அவருடைய நடவடிக்கைக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் அறவே கட்டுத்தனமான சில பேச்சுக்களால் ஒரு சமுதாயத்தினுடைய உணர்வுகளை தேவையற்று தூண்டக்கூடிய ஒரு செயலினை இது போன்று இனி வரும் காலத்தில் இந்த அமைச்சர் மட்டுமல்ல எந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபரும் இந்த மாதிரி நிகழ்ச்சியினை இனிமேல் ஈடுபடக்கூடாது என்பதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவலூர் வட்டார யாதவ சங்க சொந்தங்களை வருக என வரவேற்கிறோம். பொதுவாக புத்திசாலிகளுக்கு பழமொழிக்கான அர்த்தங்கள் தெரியும். அந்த பழமொழியின் அர்த்தத்தை உணர்ந்து பேச வேண்டியது அவசியம். சாதாரணமாக நம்முடைய கிராமங்களில் வழக்கங்களில் பழமொழிகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பார்கள். அது பொதுவாக சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வளரும் என்று ஒரு அர்த்தம் அந்த பழமொழிக்கு.